பாடின சங்கீதம். ஓகே, அப்ப இந்த சங்கீதம் யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கிறப்ப பாடினதுன்ற இந்த தலைப்பின் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே, இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம், செழுமையான தேசம், ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசம், பாலும் தேடும் ஓடுகிறதுமான தேசம், நல்ல செழிப்பான தேசம், வருடம் ஃபுல்லா பிரபாதித்து வருகிற யோர்தான் நதி ஓடுற தேசம், ரோஜாக்கள் பூத்து குலுங்குகிற சாரோன் சமவெளி உள்ள ஒரு சைடு, வெண்பனி மலை என்று சொல்லப்படுகிற எர்மோன் மலை ஒரு சைடு, ஒலிவ மரங்கள் அப்படியே அடுக்கடுக்கா உள்ள ஒலிவ மலை ஒரு பக்கம். இந்த மாதிரி இஸ்ரவேல் தேசம் நல்லா செழுமை நிறைந்தது, நல்லா வளமை நிறைந்தது. ஏன்னா கர்த்தருடைய தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்த தேசம், வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் இல்ல, அவ்வளவு செழுமை மிக்க தேசம் இந்த இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசத்தின் நடுவுல மிகவும் கொடுமையான ஒரு வனாந்திரம் உள்ளது, மிகவும் மோசமான ஒரு வனாந்திரம் உள்ளது. அதுதான் யூதேயா வனாந்திரம். அதான் யூதேயா வனாந்திரம். அந்த வனாந்திரத்தை பார்த்தீங்கன்னா கடுமையான உஷ்ணம் நிறைந்த வனாந்திரம். எந்த அளவு கடுமையான உஷ்ணம் நிறைந்த வனாந்திரம்னா, சாதாரண நாள்லயே 100 டிகிரி வெப்பம் அங்க காணப்படுமா. சாதாரண நாள்லயே 100 டிகிரி வெப்பம் காணப்படுமா. அதிகபட்சமாக 140 160 டிகிரி வரையும் போகுமா. இங்க 100 டிகிரிலாம் வந்தா அப்புறம் நம்ம போயிடுவோம். அவ்வளவு மோசமான கடுமையான உஷ்ணம் நிறைந்த வனாந்திரம் யூதேயா வனாந்திரம். அது மாத்திரமல்ல, அந்த வனாந்திரம் எப்படிப்பட்ட வனாந்திரம்னா வறட்சி, அப்படி ஒரு வறட்சி, தண்ணீர் அற்றதான ஒரு வனாந்திரம். 1ஆம் வசனம் வாசிப்போம். அந்த வனாந்திரம் எப்படிப்பட்டது என்றால், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே. அதை பார்த்தீங்கன்னா வறண்டது, விடாய்த்தது, தண்ணீர் அற்றது. பாலைவனம்னாலே அதுல ஒரு சோலை வனம் இருக்கும், ஒயாசிஸ்ன்னு வாங்க, டெசர்ட் ஒயாசிஸ்ன்னு வாங்க. அதாவது அந்த பாலைவனத்துக்கு நடுவில் அந்த இடம் பசுமையா இருக்கும், அந்த இடத்துல நீர் ஊற்று இருக்கும், அந்த இடத்துல மரங்கள் இருக்கும், பேரிச்ச பழங்கள் கிடைக்கும். அதுதான் ஒயாசிஸ்ன்னு வாங்க, பாலைவன சோலைன்னு வாங்க. உலகத்தின் பெரிய பாலைவனமான சகாரா பாலைவனத்திலேயே 90 பாலைவன சோலை இருக்குதான். அந்த மாதிரி எல்லா பாலைவனம்னு இருந்தா கண்டிப்பா சோலை வனம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த யூதேயா வனாந்திரத்தோட பரப்பளவு பாத்தீங்கன்னா அது ஒரு ஷூ வடிவில் இருக்கும், நீளமா இருக்கும். நீளம் மட்டும் 93 கிலோமீட்டர், அதன் அகலம் 25 கிலோமீட்டர். இதுக்கு இடையில எங்கேயுமே நீரூற்று கிடையாது, சோலை வனம் கிடையாது. அவ்வளவு மோசமான வனாந்திரம். இதுக்கு இன்னொரு பேரும் கொடுக்கறாங்க, தி கில்லர் டெசர்ட், கொலையுண்ணும் வனாந்திரம். இந்த யூதேயா வனாந்திரத்துக்கு இன்னொரு பேர் என்னங்க? கொலையுண்ணும் வனாந்திரம், தி கில்லர் டெசர்ட். ஒருவரும் கடவாத வனாந்திரம். போனா அவனுக்கு சாவுதான். இதுல போறதும் குழியில விழுவுறதும் ஒண்ணுதான். அநேக பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு வனாந்திரம் இந்த யூதேய வனாந்திரம். மரண பள்ளத்தாக்குகள் அதிகம் உள்ள வனாந்திரம். விழுந்தா இறந்துருவோம், அது இருக்கிறது தெரியாது. நிறைய மரண பள்ளத்தாக்குகள் நிறைந்த வனாந்திரம். இன்னொன்னு, அந்த வனாந்திரத்துல பயங்கர புழுதி புயல், புழுதி சூறாவளி அதிகமா. எப்படிப்பட்ட புயல்னா, அந்த புயல் சூரியனையே மறைச்சு இருளை உண்டாக்கும் அந்த வனாந்திரத்துல. அவ்வளவு பெரிய புயல்களை உருவாக்கும் வனாந்திரம் யூதேயா வனாந்திரம். இந்த வனாந்திரம், இவ்வளவு கேள்விப்பட்டீங்களே, இந்த வனாந்திரத்தின் மத்தியில தான் தாவீது சங்கீதம் பாடுறாரு. தாவீது இந்த வனாந்திரம், இந்த கொடுமையான, இந்த உஷ்ணம் நிறைந்த, இந்த வறட்சியான, தண்ணீர் அற்ற, உணவு அற்ற, சூறாவளியின் மத்தியில, மரண பள்ளத்தாக்குகளின் மத்தியில, இவ்வளவு மோசமான கொடுமையான வனாந்திரத்தின் மத்தியில தான் இந்த 63ஆம் சங்கீதத்தை பாடுறாரு. திருப்பி வாசிப்போம். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். இந்த வனாந்திரத்துல ஒருத்தரால பாட்டு பாட முடியும்னா அது தாவீதா தான் கண்டிப்பா இருக்க முடியும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்துல அவர் என்ன கேட்கிறாராம்? தண்ணி கேட்கலையா, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது என்று சொல்றார். வறண்டு போய் இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் எதுக்கு வனாந்திரத்துக்கு போனார்னு நீங்க கேட்கலாம். அவருக்கு வீட்டுல இருக்கலாம்ல, ஏன் வனாந்திரத்துக்கு போனாருன்னு கேட்கலாம். சவுல் அவரை துரத்திட்டு வராரு, கொல்றதுக்காக துரத்திட்டு வராரு. தாவீது அவரோட ஒரு 600 பேர் இருந்தாங்க. மாகோன், அந்த வனாந்திரத்தோட வாசல தான் அந்த மாகோன்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல இருக்கிறாங்க. சவுல் சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்ப தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க.
இப்ப தாவீது மட்டும் தனியா அந்த வனாந்திரத்தின் வாசல்ல நிக்கிறாரு. உள்ள போனா எனக்கு எந்த அளவு ஜீவன் தப்புன்னு எனக்கு தெரியல. இங்கிட்டு போனா கண்டிப்பா சவுல் கொன்றுவாரு. ஆனா நான் வனாந்திரத்துக்கு தான் போய் ஆகணும் என்ற சூழ்நிலையில நிர்கதியாய், வேற வழி இல்லாம, இக்கட்டின் சூழ்நிலையில, கண்ணீரின் சூழ்நிலையில, நெருக்கத்தின் சூழ்நிலையில வேற வழியே இல்லாம தன் ஜீவனை தப்பித்து கொள்ளும்படியாக அந்த வனாந்திரத்துக்குள்ளே நுழைகிறார் தாவீது. இப்படி நுழையும் போதுதான் இந்த பாடலை பாடுகிறார். 4வது வசனம் பாருங்களேன். நான் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இந்த வனாந்திரத்துல நான் எவ்வளவு நாள் உயிரோட வாழ போறேன்னு எனக்கு தெரியல. இந்த வனாந்திரத்துல என் ஜீவன் தப்புமான்னு தெரியல. நான் மீண்டும் என் குடும்பத்தை பார்ப்பனான்னு எனக்கு தெரியல. நான் மீண்டும் என் தேசத்தை பார்ப்பனான்னு எனக்கு தெரியல. என் நண்பர்களை பார்ப்பனான்னு எனக்கு தெரியல. இந்த வனாந்திரத்திலிருந்து நான் வெளியே போவனான்னு தெரியல. ஏன்னா இந்த வனாந்திரங்க தெற்க தெரியாது, வடக்க தெரியாது, மேற்க தெரியாது. ரொம்ப கொடூரமான வனாந்திரம் யூதேயா வனாந்திரம். வழி தெரியாம வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த சமயத்துல சொல்றாரு, என் ஜீவனுள்ள மட்டும் நான் எப்ப சாவன்னு தெரில ஆண்டவரே, ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், என் உயிர் இருக்கிற வரையும், என் நாசில சுவாசம் இருக்கிற வரையும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன். இதனாலதான் அந்த வனாந்திரம் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. எத்தனை வனாந்திரமான சூழ்நிலையும் தாவீது ஆண்டவரை நோக்கி துதித்து கொண்டிருக்கும் போது 8வது வசனத்தின் வண்ணமாக, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி இருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆண்டவரை நோக்கி அவர் துதித்து கொண்டிருக்கிறப்ப இந்த சூழ்நிலையில எந்த மனுஷனாலும் துதிக்க முடியாதுங்க. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வனாந்திரத்தின் ஊடாக வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒருவேளை நம்மளுக்கு பினான்சியல் கிரைசிஸா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல சமாதானம் இல்லாத வனாந்திரமா இருக்கலாம், வியாதி என்னும் வனாந்திரம் நம்மை ஆட்கொண்டு துரத்தலாம், குழந்தை இல்லை என்ற ஒரு வனாந்திரம், அதனால் வரும் அவச்சொற்கள், இந்த மாதிரி அநேக வனாந்திரங்களை நாம் கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். ஆனா இதுல இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி முறுமுறுத்தோம்னா அந்த வனாந்திரத்தை நாம் கடக்க முடியாது. அதே சமயம் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவங்களும் வனாந்திரத்தை கடந்து வராங்க, சீனாய் வனாந்திரத்தை. அந்த சீனாய் வனாந்திரத்துக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு வேதத்துல. பயங்கரமான வனாந்திரம், பெரிய வனாந்திரம், ஒரு மனிதனும் கடவாத வனாந்திரம், ஒரு மனிதனும் குடியிராத வனாந்திரம், பாம்புகளும் தேள்களும் நிறைந்த வனாந்திரம், மரண பள்ளத்தாக்குகளும் அந்தகாரங்களும் நிறைந்த வனாந்திரம். இந்த வனாந்திரத்தின் மத்தியில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள நடத்தப்படுறாங்க. ஆனா இந்த வனாந்திரத்தின் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. அதே மாதிரி இவர் ஒரு யூதேயா வனாந்திரம், இதுவும் உஷ்ணம் நிறைந்த வனாந்திரம், தண்ணீரற்றதான வனாந்திரம், இதுவும் மிகவும் கொடியதான வனாந்திரம். ஆனா தாவீது இந்த இடத்துல முறுமுறுக்களை தன் தேவனை நோக்கி துதித்து கொண்டிருக்கிறார். ஆனா வனாந்திரன்னு வந்துட்டாலே ஒரு விஷயம் ரொம்ப காமன் ஆயிருதுங்க. எடுத்து வாசிப்போம். உபாகமம் 1:31. உபாகமம் 1:31 நான் வாசிக்கிறேன், தயவாய் கேளுங்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறது வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சேர்ந்து வாசிப்போமா இன்னொரு வாட்டி. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. ஐயா நல்லா கவனிங்க. வனாந்திரம்னு வந்துட்டா ஒண்ணு மட்டும் உறுதி, என் தேவன் அங்க சுமக்கிற தேவனாய் வந்து விடுகிறார். அது எப்பேற்பட்ட ஜனமாய் இருந்தாலும் சரி, வனாந்திரத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, மனிதர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையில, உறவுகளால கைவிடப்பட்ட சூழ்நிலையில, எதிரி என்னை எண்ணம் கொண்டு என்னை கொல்ல வரும் சூழ்நிலையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, தண்ணீரற்ற சூழ்நிலை, சாப்பாடற்ற சூழ்நிலை, மரண பள்ளத்தாக்குகள் நிறைந்த சூழ்நிலை, அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, நான் எப்படி தெரியுமா அவனை சுமப்பேன்? ஒரு தகப்பன் பிள்ளைய சுமப்பது போலங்க. ஒரு தகப்பன் பிள்ளைய சுமப்பது போல நான் அவனைய சுமப்பேன்பா. தகப்பன் எப்படி பிள்ளைய சுமப்பாரு? ஒரு குழந்தை கரடு முரடான பாதை, முள்ளுகள் நிறைந்த பாதை, மேடான பாதை, சறுக்கலான பாதை வந்தா அந்த பிள்ளைய தகப்பன் தன் தோளுலையும் மாரலையும் தூக்கி போட்டு அரவணைச்சிட்டு சுமப்பாருங்க. ஆமென்.
அதே மாதிரிதான் என் தேவன் வனாந்திரத்திலே உங்களை தனியாக விட மாட்டார். உங்க சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது பிரதர், என் வாழ்க்கையில நடக்கிற இது பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாதுங்க, தேவன் அறிவார். உங்களை அந்த பிரச்சனையில தனியா விடல. நீங்கள் அந்த பிரச்சனையை பார்க்காம நீங்கள் யார் தோள்களின் மேல, யார் மாரின் மேல இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வனாந்திரத்தில் நீங்கள் தனியாக போவதில்லை. உங்களை ஒரு தகப்பன் சுமப்பது போல, ஒரு தாய் தேற்றுவது போல என் தேவன் உங்களை சுமக்கும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோட்ச பிரயாண புஸ்தகம் ஜான் பனியன் சிறைச்சாலையில உட்கார்ந்து எழுதுறாருங்க. அவர் கண்ட மோட்ச தரிசனத்தை, பரலோக தரிசனத்தை புத்தகமாக எழுதுகிறார். அதுல ஒரு இது நீங்க கேள்விப்பட்டிருக்க, அநேக முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுதுறாரு, ஒரு 2 கால்கள் கடற்கரையில போயிட்டு இருக்கு. ஒன்னு ஜான் பனியனோட காலு, இன்னொன்னு ஆண்டவருடைய காலு. கடற்கரையில போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஜான் பனியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, என் கூட ஆண்டவர் வராரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ஒரு புல்வெளியில போறாங்க. புல்வெளியில பார்த்துட்டு ஜான் பனியனுக்கு ரொம்ப சந்தோஷம். என் கால்களோட ஆண்டவரோட கால்களும் சேர்ந்து வருது, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்ட்டு ஆண்டவரை துதிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரியான எல்லா நல்ல பாதைகளும் வருது. திடீர்னு முட்களும் கற்களும் கரடும் முரடுமான ஒரு பாதைகள்ல அந்த கால் தனியாயிருச்சு. தனியா அந்த கால் நடந்து போயிட்டு இருக்கு. காலில் முட்கள் குத்தி, கற்கள் எல்லாம் குத்தி, அப்படியே காயங்கள் ரத்தங்கள் பார்த்துட்டு ஜான் பனியன் அழுவ ஆரம்பிச்சிடறாரு. என்ன ஆண்டவரே, நல்ல பாதைகள்லாம் கூட நடந்தீங்களேப்பா, இப்படி கரடான பாதைகளை என்னை விட்டீங்களேப்பா அப்படின்றப்ப ஜான் பனியனை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, மகனே, அது உன்னுடைய கால்கள் அல்ல, என்னுடைய கால்கள். நான் உன்னை தோள்களின் மேலே சுமந்தேனடா. நான் உன்னை தோள்களின் மேலே சுமந்ததினால் அது என்னுடைய கால்கள். நீ வனாந்திரத்தை கடக்கும் போது நீ கடக்க தேவல்ல. நீ அந்த வனாந்திரத்தை பார்க்காம நீர் யார் தோள்களின் இருக்கிறீர் என்பதை பார்த்தால் அவர் உங்களை தோள்களின் மேல் சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் கடவாத வனாந்திரத்தை, யாரும் குடியிராத வனாந்திரத்தை தேவன் நம்மை கடக்க பண்ணுவார். எப்பொழுது? அவரை நாம் துதிக்கும் பொழுது. அவரை துதிக்கும் போது நம்ம முறுமுறுத்தோம்னா வழியில இஸ்ரவேல் ஜனங்களை போல அழிந்து விடுவோங்க. அதே துதித்தோம்னா 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் கடைசி வசனம் போடுங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இதுலதான் சவுலுக்கு தப்பி தாவீது ஓடுறாரு. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். வனாந்தரத்தை, யூதேயாவின் வனாந்தரத்தின் எல்லை தாங்க இந்த எங்கேதி தான் அந்த யூதேயா பாலைவனத்தோட பாலைவன சோலை. அது நல்ல பசுமையான இடம், பேரிச்ச மரங்கள் நிறைந்த இடம், திராட்சை தோட்டங்கள் நிறைந்த இடம், ஒலிவ மரங்கள் நிறைந்த இடம், அமர்ந்த தண்ணீர் ஊற்றி இருக்கிற இடம். இதுதான் எங்கேதி. தேவனை ஒருவன் துதிக்கும் பொழுது அரணிப்பான ஸ்தலங்களிலே, எங்கேதியிலே நம்மை கொண்டு போய் சேர்க்க தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை வச்சுவிட்டு